வணக்கம். இன்றைய காணொளியில் திருக்குறளும் அதன் பொருளும், இக்குறளுக்கு பொருத்தமான சிறிய நீதி கதையினையும் கேட்போம். திருக்குறள்: யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கு பட்டு. யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கு பட்டு. இதன் பொருள்: ஒருவர் எதை காக்காவிட்டாலும் தன் நாவை, அதாவது பேச்சை அடக்கி காக்க வேண்டும். அப்படி காக்க தவறினால் அவர்கள் தவறான சொற்களை பேசி, அதாவது தவறான வார்த்தைகளை பேசி, அதனால் வரும் துன்பத்தில் சிக்கி வருந்துவார்கள். நீதிக்கதை: தவளையின் தவறு. நீதிக்கதை: தவளையின் தவறு. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் நிறைய மீன்களும் நண்டுகளும் ஒரு பெரிய பச்சை தவளையும் வாழ்ந்து வந்தன. அந்த தவளைக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது எந்நேரமும் சத்தமாக வள் வள் என்று கத்திக்கொண்டே இருக்கும். மற்ற விலங்குகள், கொஞ்சம் சத்தம் போடாமல் இரு, யாராவது உன்னை பிடித்து விடப் போகிறார்கள் என்று எச்சரித்தாலும் அது தன் வாயை அடக்காமல் தன் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய கொக்கு ஒன்று உணவை தேடி அந்த குளக்கரைக்கு வந்தது. குளம் ஆழமாக இருந்ததால் கொக்கினால் மீன்களை எளிதாக பிடிக்க முடியவில்லை. அது குளக்கரையில் அமைதியாக காத்திருந்தது. அந்த சமயம் பார்த்து குளத்து நடுவில் இருந்த ஒரு தாமரை இலையின் மீது வந்து அமர்ந்தது நம் தவளை. கொக்கு அருகில் இருப்பதை அது கவனிக்கவில்லை. வழக்கம் போல் தன் நாவை அடக்க முடியாமல் பலத்த சத்தத்துடன் கத்தத் தொடங்கியது. அவ்வளவுதான். அமைதியாக இருந்த கொக்குக்கு தவளை இருக்கும் இடம் துல்லியமாக தெரிந்துவிட்டது. ஒரே பாய்ச்சலில் தன் நீண்ட மூக்கினால் தவளையை கவ்வி பிடித்தது கொக்கு. கொக்கின் வாயில் சிக்கிய தவளை, ஐயோ, என் வாயை மூடிக்கொண்டு சத்தமிடாமல் இருந்திருந்தால் நான் இந்த கொக்கிடம் மாட்டிக்கொண்டிருக்க மாட்டேன். வீணாக கத்தி என் உயிரை இழக்கப் போகிறேனே என்று வருந்தியது. இக்கதையின் நீதி யாதெனில், நாம் பேசும் வார்த்தைகளில் எப்போதும் நிதானம் வேண்டும். தேவையற்ற பேச்சும் நாவடக்கமின்மையும் நம்மை பெருந்துன்பத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோரும் பிறருடன் பேசும்போது நிதானம், அமைதி, அடக்கத்துடன் பேசும்போது அவர்கள் மீது மதிப்பும் நம்பிக்கையும் ஏற்படும். அவ்வாறில்லாமல் தேவையற்ற பேச்சுக்களும் நாவடக்கமின்றி பேசுவதாலும் அவர்கள் பெருந்துன்பத்துக்குள்ளாவார்கள். இன்றைய திருக்குறளும் பொருளும் அது தொடர்பான நீதிக்கதையும் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேறொரு திருக்குறளில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.